இருக்கிற வார்த்தை. இப்போ இந்த பலிபீடத்திலிருந்து நான் அறிவிக்கும் போது நிறைய பேர் சாட்சி சொல்ல, இன்னைக்கு இப்போ இந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி ஒரு சாட்சி சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 மாதமாக கண்ணீரோட சர்ச்சுக்கு வராங்க. வீட்டில் அவங்களுடைய சகோதரனுக்கு கொஞ்சம் பிஸ்னஸில் நஷ்டமாகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். வீட்டில் மனநலமை பாதிக்கப்பட்டது மாதிரி வீட்டிலே இருந்துட்டார். இவருடைய கணவனார் ஏதோ ஒரு சத்தம் போடுறதுனால இவங்களுக்கு வருத்தம் தாங்க முடியாமல் தன்னுடைய தம்பியை திட்டாங்க. நீ எதுக்கு இப்படி வீட்டிலே உட்காந்துருக்கிற, நீ எந்திரிச்சு வேலைக்கு எங்கேயாவது போக வேண்டியதானே. திட்டின உடனே அவனுக்கு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாகி வீட்டை விட்டே வெளியே போயிட்டார். எதுவுமே எடுத்துகிட்டு போகல, பணம், ட்ரெஸ்ஸு, ஃபோனு எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் அப்படியே போயிட்டாரு. இதற்கு இவங்க வீட்டில் இருக்கிற மொத்த பேர் இவங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தான் அப்படின்னு போலீஸ் இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தா உயிரோடு இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஜீவனோட இருக்கிறாரு என்னன்னு தெரியல. என்னென்னமோ ட்ரை பண்ணி எங்கெங்கமோ போய் அவர் போன இடத்துல எல்லாம் தேடினாங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஆள் கிடைக்கல. இந்த 100 days ஜெபத்தில் ஆரம்பிக்கும் போது கண்ணீரோடு ஆரம்பித்து சொன்னாங்க, இந்த 100 நாள் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயாவது என் தம்பி என் கண்ணுக்கு தெரிஞ்சா போதும் பாஸ்டர், அவ்வளோதான். அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவன் இறந்துட்டானோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது, நான் ஒருத்தனை கொண்டுட்டனோன்னு பயமா, அப்படிலாம் உங்களுக்கு ரொம்ப இவங்க வேற டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதம் செய்வார். ஸோ இன்றைக்கு இந்த நாளில் இன்னைக்கு அவங்க ஃபோன் பண்ணி, தம்பி வந்துட்டான், கர்த்தர் கொண்டு வந்துட்டான், ஆண்டவர் கிருபையாய் அற்புதத்தை. அப்போ ஆமேன். நான் இந்த ஜெபத்தை இந்த 79வது நாள் ஜெபத்தை சாட்சியோடு தான் நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ப்ரேயரில் நிற்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சாட்சி. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா, காயங்களை கட்டுகிற அபிஷேகம், நொறுங்குண்டவர்களுடைய காயத்தை, சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குற, கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்து. இது எனக்கு மட்டுமா? இது எனக்கு மட்டுமா? இல்ல, எல்லாருக்கும். சிஸ்டர், பிரதர், உங்க வீட்டில் இந்த 100 நாள் ஜெபத்துக்கு பிற்பாடு உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கட்டணும். உங்க பிள்ளைகளை கட்டணும், குடும்பத்தை கட்டணும். உங்க வார்த்தைக்கு அப்படிப்பட்ட மரியாதையை தருவோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம்.